இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா திரிகடுகம் பார்க்க போகிறோம். அறநூல்களில் அடுத்த டாப்பிக்கான திரிகடுகம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ திரிகடுகம் அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரியர் யார் அப்படிங்கிறது முக்கியம். நல்லாதனார், திரிகடுகம் நல்லாதனார். இதில் ஒரு 3 பாடல் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது தூயவர் செயல்கள். இப்போ இந்த டாபிக் இந்த பேர்லேயே உள்ளே என்ன படிக்க போகிறோங்கிறத புரிஞ்சுக்கலாம். நல்லவங்களாக இருக்கிறதுக்கு, தூயவராக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செயல்கள்லாம் செய்யலாம். இது எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்தா 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் டேர்ம் 2ல் இருக்குது. நியூ புக்கில் திரிகடுகம்ங்கிற டாபிக் கொடுக்கல, ஓல்டு புக்கில் தான் இருக்குது. இப்போ திரிகடுகம் அப்படின்னாலே ஒவ்வொரு பாடலையும் 3 அறக்கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறது பார்க்கலாம். உன் பொழுது நீராடி உண்டலும், என் பெரினும், பால் பற்றி சொல்லா விடுதலும், தோல் வற்றி சாயினும், சான்றாமை குன்றாமை, இம்மூன்றும் தூயும் என்பர் தொழில். இப்போ இதில் இம்மூன்றும் வந்திருக்கு. அப்போ அது என்ன 3 விஷயம், எதை பற்றி சொல்கிறாங்க? நீராடிய பின் உண்ணுதல், சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சாப்பிடணும். நீராடிய பின் உண்ணுதலும், பால் பற்றி சொல்லா விடுதலும். பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்கம் சாஞ்சு பொய் சாட்சி, தவறான சாட்சி சொல்லாமல் இருக்கிறதான் பால் பற்றி சொல்லா விடுதலும், தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை. நம்ம வயசாயிட்டாலும் தோல் சுருங்கி போனாலும் சான்றாமைக்கு கேடு தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. நல்ல குணத்தோட ஒழுக்கத்தோடு இருக்கணும். வயசாயிட்டாலும் அறத்தோட வாழணும். அதான் இந்த 3 அறக்கருத்துக்கள். இப்போ பொருள் பார்த்துடலாம். நீராடிய பின் உண்ணுதல், பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல், உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் ஆகிய இம்மூன்றும் மனம், மொழி, மெய்களால் தூய்மை உடையவரின் செயல்களாகும். இப்போ முக்கியமாக என்ன 3 விஷயம் சொல்கிறாங்க? நீராடிய பின் உண்ணுதலும், நம்மளுக்கு பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது, வயசாயிட்டாலும் அறம் தவறி அறத்துக்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடாது. இந்த 3 விஷயங்கள் தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. சொற்பொருள். உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது, பெரினும் அப்படின்னா பெற்றாலும், பால் பற்றினா ஒரு பக்க சார்பு, நடுவு நிலைமையில் இல்லாமல் இருக்கிறது, நடுவு நிலைமையில் இருந்து மாறுதல். தோல் வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி, சாயினும் அப்படின்னா அழியினும், சான்றாமைனா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல், குன்றாமை குறையாது இருத்தல், தூய்மை உடையோர். இப்போ அடுத்த பாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அற உணர்வு உடையோரிடத்து உள்ளவை. இப்போ அற உணர்வு உடையவர்களிடம் என்னென்ன பண்புகள் இருக்கும் அதை தான் கொடுத்துருக்காங்க. இல்லார்கொன்றீயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும், எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும், இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? இல்லாருக்கொன்றீயும், இல்லாதவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு நம்மக்கிட்டே இருக்கிற பொருளை கொடுக்கணும். வறியவருக்கு பொருளை அளித்தல், இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்படும். இப்போ நிலையாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிஞ்சு அதன்படி வாழ்தல், நிலையாமையை அறிந்து நல்வழியில் வாழ்தல், எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும், எந்த உயிர்களையும் துன்புறுத்தக்கூடாது. இந்த 3 தான் ஒரு நல்ல பண்புன்னு சொல்லியிருக்காங்க, அற உணர்வு. இப்போ பொருள் பார்த்தலாம். வறியவருக்கு பொருளை அளித்தல், இவ்வுலகத்து பொருட்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல், எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு. இந்த 3 விஷயத்தையும் பின்பற்றணும்னா நம்ம அறவழியில் நடக்கலாம். சொற்பொருள். ஈயும் அப்படின்னா அழிக்கும், ஈகை. நில்லாமைனா நிலையாமை, நெறி அப்படின்னா வழி, தூய்மைனா தூய தன்மை, மாந்தர்னா மக்கள். அடுத்து புதரில் விதைத்த விதை. இப்போ புதரில் போய் விதையை விதைச்சோன்னா அதனால் எந்த பயனும் இருக்காது. புதரில் ஃபுல்லாமே தேவையில்லாத செடி தான் புதர்க்குள்ள முளைச்சிருக்கும். அதில் போய் ஒரு விதையை போட்டோன்னா அது முளைச்சாலும் பிரோஜனம் இல்லை. அதை முளைக்க விடாமல் அந்த புதரை என்ன பண்ணிடும், போட்டு அமுக்கிடும். இப்போ அதுதான் இந்த பாடலில் சொல்ல வராங்க. முறை செய்யான் பெற்ற தலைமையும், நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும், நிறையொழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும், இவை 3ம் தூற்றின்கண் தூவிய வித்து.
அப்போ ஒரு அரசர், முறையான அரசர், நற்பண்பு, ஒரு அறம், எப்படி நாட்டை வழி நடத்தணும் அப்படிங்கிற அந்த பண்புகளை அறியாத அரசர்கிட்ட ஒரு ஆட்சியை கொடுத்தா அது எதுக்கு சமமாக இருக்குமா? புதரில் விதைத்த விதைக்கு சமமாக இருக்குமா? இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, முறை செய்யான் பெற்ற தலைமையும். முறை செய்யான்னா அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தவம். அவன் நல்லவனே கிடையாது, அறமான வாழ்வை வாழலை, ஆனால் சும்மா தவம் மட்டும் செய்கிறான் அப்படின்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும். ஒழுக்கமில்லாதவன் மேற்கொண்ட தவம். ஒரு தவம் பண்ணுறோம், ஒரு இறைவனை தேடி போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த இறைவனை தேடி போகணும் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கே போகணும். இப்போ ஒழுக்கமே இல்லைன்னா தவம் செய்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும். மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு. இப்போ வெளியே பார்க்க நல்லா இருந்தால் மட்டும் போதாது, ஒழுக்கம் இல்லாமல் வெளியே பார்க்க நல்லா நீட்டாக டீசெண்டாக இருந்தால் மட்டும் போதாது. அப்படி இருக்கவன் எதுக்கு இணையாமா? புதரில் விதைத்த விதைக்கு சமம். தூற்றின் கண் தூவிய வித்து. பொருள்: அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை, ஒழுக்கமில்லாதவன் மேற்கொண்ட தவம், மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகிய இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே. சொற்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது, நிறையொழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம், தேற்றாதான் கடைபிடிக்காதவன், வனப்புனா அழகு, வனப்புனா அழகு, தூர்னா புதர், விதைனா வித்து. இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்து என்னும் ஊரில் பிறந்தவர். இவரை செரு அடுத்தோள் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரனாய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இப்போ இந்த செரு அடுத்தோள் நல்லாதன் என அடைமொழி பெற்றவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. நல்லாதனார். செரு அடுத்தோள் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுறது யாருன்னு கேட்டால் அது நல்லாதனார். நூல் குறிப்பு: திரிகடுகம் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை உடையது. இப்போ திரிகடுகத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா 100 பாடல்கள் இருக்குது. சுக்கு, மிளகு, திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம். இந்த 3 விஷயங்கள் சேர்ந்தால் மருந்து தான் என்னது? திரிகடுகம். இம்மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும். இதனை போன்றே ஒவ்வொரு திருக்கடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்துக்கள் மக்களின் மன மயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும். 3 அறக்கருத்துக்கள் கொண்ட நூல் எதுன்னு கேட்டால் திரிகடுகம். நூல் பயன்: திரிகடுகம் பாடலில் உள்ள 3 அறக்கருத்தும் கற்பாரின் மனதில் உள்ள அறியாமை நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும். இப்போ புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். பால் பற்றி சொல்லா விடுதலும். இவ்வரியில் பால் பற்றி என்பதன் பொருள்: ஒரு பக்கம் சார்பின்றி, ஒரு பக்கம் சாஞ்சு அந்த சாட்சி சொல்லாமல் இருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் சார்பின்றி. நில்லாமையுள்ளும் நெறிப்படும் இவ்வடியில் வழி என்னும் பொருள் தரும் சொல். வழி அப்படின்னா நெறி, வனப்புனா அழகு. இப்போ திரிகடுகம் பாடல் அவ்வளோதான். இதோட திரிகடுகம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.